கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 28 1-18. இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னா, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுதாங்க, ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோப்பை அவர் பாதர் அரண்மனைக்கு அனுப்புறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அவர் என்ன செய்தார், தூங்குவதற்கு அவர் கல்லை எடுத்து என்ன செய்தார்னா, அவர் தலைமாட்டை வச்சு படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தின் வழியாக தேவ தூதர்கள் அவர் என்ன செய்தார், பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு, அதில் ஏறுவதும் இறங்குவதும் அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறாங்க, நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உன் சந்ததிக்கு தருவேன். நீ ஆஸ்வதிக்கப்படுவாங்க, உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், உன் மூலம் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க என்று சொல்லி தேவன், நீ போகிற இடங்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நீ மீண்டும் நீ நினைச்ச இந்த தேசத்துக்கு நீ திரும்பி வருவேன். ஆமாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, தேவன் சொல்றாங்க, நீ போகும் இடங்கள்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நீ எங்கெல்லாம் தங்கி அங்கே நான் இருப்பேன். நான் உன்னை மீண்டும் என்ன செய்வேன், நான் திரும்பி உன்னை கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவன் ஆண்டவர் இந்த நாளிலே கூட யாக்கோபின் தேவன் அவர் சொல்றாங்க, நான் யார் அப்படின்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன். நான் உன்னுடைய தேவமா இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவன் சொல்றாங்க, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆஸ்வதிப்பேன். நம் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவமா இருக்கிறார். God bless you. Thank you.